ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1024. இங்கு சைத்தன்ய மகாபுரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் பிரிவினால் ஏற்படும் பற்பல பரவச அறிகுறிகளை காட்டும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் சைத்தன்ய மகாபுரு அவர் காட்டிய சைகை கொண்டு துணியில் கட்டி வைக்கப்பட்டு இருந்த பிரசாதத்தை கொண்டு வந்தார் கோவிந்தா. முதலில் மகாபுரு சிறிதளவு பிரசாதத்தை பரமானந்த பூரி, பிரமானந்த பாரதி இவர்கள் இருவருக்கும் அனுப்பி வைத்தார். பிறகு ராமானந்தராயர், சர்வபௌம பட்டாச்சாரியர், ஸ்வரூப் தாமோதரா கோஸ்வாமி இன்ன பிற பக்தர்களுக்கு பிரசாதத்தை பங்கிட்டு கொடுத்தார். இந்த பிரசாதத்தை உண்டவர்கள் அனைவரும் அதன் இனிமையையும் நறுமணத்தையும் எண்ணி வியந்தார்கள். சர்க்கரை, பச்சை கற்பூரம், மிளகு, ஏலக்காய், லவங்கம், வெண்ணெய், வாசனை ஜாமான்கள், அதிமதுரம் இவையெல்லாம் பூமித்தாய் கொடுத்தது. இவற்றை எல்லோரும் ருசி பார்க்கின்றோம். ஆனால் இவற்றால் தயாரான பிரசாதம் தன் நிகரில்லாத ருசி, சுவை, மனம் கொண்டது. இவ்வாறு மகாபுரு பேசினார். பிரசாதத்தை ருசி பார்த்து வித்தியாசத்தை காணவும், சுவை தவிர அதன் வாசனை மனதிற்கு ரம்யமாக இருக்கும். இதை சாப்பிட்ட பிறகு வேறு எந்த இனிமையும் உயர்ந்ததாக தெரியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் ஆதரம் என்ற அமிர்தம் பட்டதும் இந்த சாதாரண இடுபொருட்கள் தெய்வீகத்தன்மையை ஏற்கின்றன. தன் நிகரில் இல்லாத வாசனையும் சுவையும் மற்ற ரச அனுபவங்களை பின்னுக்கு தள்ளிவிடுகின்றன. அத்தகைய அதரங்கள் மாயவனின் அதரங்கள். இந்த பிரசாதம் பல பல நற்காரியங்களால் பலனாக கிடைத்தது. எனவே பக்தியின் அளவு, தன்மை இவற்றை பொறுத்து அதன் ருசியும் வாசனையும் அதிகரிக்கும். பகவான் கிருஷ்ணனின் பெயரை உரத்த குரலில் உச்சரிக்கும் பொழுது பக்தர்கள் பிரசாதத்தை ருசி பார்த்தார்கள். இதனால் இவர்கள் பக்தியில் மெய்மறந்து பித்தன் ஆகிவிட்டார்கள். பக்தி பரவசத்தில் ஆழ்ந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு கோபியர்கள் பாடிய பாடலை பாடுமாறு ராமானந்தராயரை கேட்டுக்கொண்டார். இந்த பாடலை கேட்டதும் மகாபுரு மகிழ்ச்சி அடைந்து விட்டார். திருமதி ராதாராணி துயரத்தில் பாடிய இன்னொரு பாட்டை அவர் பாடி காட்டினார். இப்பொழுது மகாபுரு பக்தி பரவசம் மேலிட பைத்தியம் போல் பிதற்றத் தொடங்கிவிட்டார். மேற்படி 2 பாடல்களுக்கும் அவர் பொருள் விளக்கினார். அவர் உயிர்வாளிகள் எனும் பிரக்கை ஜீவன்கள் தவிர அக்டினை பொருட்களும் உயிர்கள் ஆகின்றன. உன்னிடத்தில் நின் அனரம் மாயாஜாலங்கள் வேணுகாய்த்த மூங்கில்தானே, அவனும் அல்லவா நின் அதர அமிர்தத்தை பருகுகின்றான். அற்ப மூங்கிலுக்கு வந்த வாழ்வுதான் என்னே. துளையிடீர், தூக்கி வைத்தீர், காற்றை மூடி திறந்து வேணுகானம் புரிந்தீர் என கூறினார் மகாபிரபு. அந்த வேணு தந்திரம் செய்யும் ஆண்மகன் அவனோ இன்னொரு ஆண்மகனின் உதட்ட அமிர்தத்தை பருகுகின்றானே. இப்படி பருகிய பிறகு வேணு கோபியரிடம் பேசுகின்றான். ஓ கோபியரே, நீங்கள் பெண்ணென்று பெருமைப்பட்டால் வாருங்கள், வந்து அனுபவியுங்கள் உங்கள் உடைமையை. சர்வேஸ்வரன் உதட்ட அமிர்தத்தை சுவையுங்கள். புல்லாங்குழல் என்னிடம் பேசியது அச்சம், மடம், சமயம் தவிர்த்து பகவான் கிருஷ்ணரின் உதட்டை சுவைக்க வாருங்கள். அப்படி செய்தால் அந்த நிபந்தனையில் நான் அவருடைய உதட்டை விட்டுவிடுகின்றேன். நீ அச்சம், நாணம் தவிர்க்காவிட்டால் நான் கண்ணன் உதட்ட அமிர்தத்தை தொடர்ந்து பருகுவேன். உனக்கும் அந்த அமிர்தத்தை பருக உரிமை இருப்பதால் எங்கே நீ முந்திக்கொண்டு விடுவாயோ என்ற சின்ன பயம் என்னிடத்தில் இருக்கின்றது. மற்ற எந்த சுவையும் துரும்பிலும் கீழானது ஆகும். பகவான் கிருஷ்ணரின் மதுர அமிர்தம் வேணுநாத அதிர்வுடன் சேர்ந்து உலகிலும் மக்களை வசீகரிக்கின்றது. சாஸ்திர சம்பிரதாயம் பார்த்து பொறுமை காத்தால் புல்லாங்குழல் நம்மை பார்த்து பரிகசிக்கும் என்றார் அவர். எனது அருமை கண்ணா, உன் அதரம் சிந்தும் அமிர்தமும் வேணுகானமும் சேர்ந்து எங்கள் அரைக்கச்சை தளர் செய்கின்றன. பெரியோர்கள் என்று கூட பார்க்காமல் நாங்கள் அவர்கள் முன் நாணம் சமயம் துறந்தவர்களாக ஆகின்றோம். உன் அதரம் எங்களை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து நின் பாதத்தில் தஞ்சம் அடையச் செய்து எங்களை உன் பணிப்பெண்ணாக ஆக்குகின்றன. இந்த சம்பவங்களை கேட்ட மக்கள் எங்களை பரிகசித்து சிரிக்கின்றார்கள். நாங்கள் உன் புல்லாங்குழலுக்கு அடிமையானது அவர்களுக்கு கேவலமாக
தெரிகின்றது போலும். உன் புல்லாங்குழல் கேவலம் காய்ந்த மூங்கில் களிதானே. ஆனால் அது எங்கள் எஜமானனாகி எங்களை பலவிதத்திலும் அவமானப்படுத்தி தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துகின்றன. இந்த இக்கட்டை சமாளிப்பதைத் தவிர வேறு வழி என்ன இருக்கிறது? திருடனின் தாய் தன் மகன் தண்டனை அனுபவிக்கும் போது உரத்த குரலில் நியாயம் கேட்டு அழ முடியாது. எனவே மௌனமாக இருக்கின்றோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆதர விவகாரம் தவிர இதர அநியாயங்களை கேளுங்கள். புல்லாங்குழல் தவிர அவர் அதரத்தை தொடு உணர்வு, பானம், தாம்பூலம் இவையாவும் கிருஷ்ண பேலா என்ற எம்பெருமான் உண்ட மீதி உணவு ஆகின்றது. நெடுநாள் தவம் இருந்தாலும் இந்த பிரசாதத்தின் ஒரு துளி கூட விண்ணக தேவர்களால் பெற முடியாது. எனவே சற்றே ஒரு கணம் அந்த மீத உணவின் மகிமையை தன் நினைத்து பாரும். பல பிறவிகளில் பக்தி நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிறகு பக்தன் ஆனவனே இந்த உன்னத உச்சிஷ்ட எச்சில் பட்ட உணவை பெற்று புசிக்க முடியும் ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சுவைக்கும் தாம்பூலம் விலை மதிப்பற்றது. அது எல்லா அமிர்தத்தின் சாரம். இந்த தாம்பூலம் உமிழ்நீரை ஏற்கும் கோவியரின் வாய் எச்சில் துப்பும் தொட்டியாகின்றது. என் அன்பான கண்ணா, நீர் கெட்டிக்காரத்தனமாய் தீட்டிய தந்திரங்களையெல்லாம் கைவிடும். வேணு நாதத்தினால் கோவியரை கொல்ல பார்க்காதீர்கள். உங்கள் நக்கலும் நகைப்பும் மங்கையரை அப்படியே கொள்கின்றன. தங்கள் அதரத்தின் அமிர்தத்தை தந்து எங்களை திருப்தி செய்வது சிறந்ததாகும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் அவர் மன நிலை மாறிவிட்டது. எம்பெருமானின் கோபம் தணிந்த போதிலும் அவருடைய மனப்போராட்டம் அதிகரித்துதான் மிச்சம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதட்டில் வடியும் அமிர்தம் எளிதில் கிடைக்காதது. ஆனால் ஒரு துளியாவது ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவருக்கு எல்லா விதத்திலும் ஜெயம் நிச்சயம். அந்த அமிர்தத்தை பருக தகுதி உள்ளவன் பருகாது போனால் அவன் வாழும் வாழ்க்கை விரயத்தமே. தகுதி இல்லாதவர்களுக்கு அது கிடைக்கும். தகுதி உள்ளவர்கள் எவ்வளவு முயன்றாலும் அது கிட்டாமல் போகும். இப்படி கிடைக்காது போனவர்கள் பொறாமையால் அழிகின்றார்கள். தகுதியற்ற ஒருவனுக்கு இந்த அமிர்தம் கிடைக்கிறது என்றால் அவனும் ஏதோ ஒரு புண்ணியம் செய்து இருக்கிறான் என்றே இதற்கு அர்த்தம் ஆகும். ஏதாவது கூறுங்கள், ஏனென்றால் நான் கேட்க விரும்புகின்றேன் என்றார் மகாபிரபு ராமானந்த ராயரிடம். நிலைமையை புரிந்து கொண்ட ராமானந்த ராயர் கோவியரின் கீழ்கண்ட வார்த்தைகளை உதித்தார். அவர், தோழியர்களே, இந்த புல்லாங்குழல் செய்த நற்பயன்தான் என்னே. இல்லாவிட்டால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆதரத்தில் முழு அமிர்தத்தை பறிய பிறகு ஒரு சொட்டு மட்டும் வைத்திருக்குமா? நமக்கல்லவா இது முழு அமிர்தமும். புல்லாங்குழலின் மூதாதையரான மூங்கில் மரங்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தன. எந்த ஆற்றங்கரை மண்ணில் இந்த மூங்கில் வளர்ந்ததோ அந்த ஆற்றங்கரையும் மகிழ்ச்சி கரை புரண்டோடும் இன்பத்தை அனுபவிக்கின்றன. இங்கு பூக்கும் நீல தாமரை மலர்கள் அவள் தேகத்தில் குத்திட்டு நிற்கும் ரோமங்கள் போல ஆகும். இந்த பாடல்களை கேட்டாரோ இல்லையோ மகாபிரபு பரவசத்தில் ஆழ்ந்து போனார். பதைத்த மனதுடன் அவர் அதன் அர்த்தத்தை பைத்தியக்காரன் போல் விளக்கத் தொடங்கிவிட்டார். ஒரு கோவி மற்றொரு கோவிக்கு சொன்னது, கண்ணனின் அற்புத லீலைகளை பார். அவர் விருந்தாவன கோவியர் அனைவரையும் மனம் புரிபவர். ஆதலால் கண்ணனின் உதடு தங்களுக்கே சொந்தம், வேறு யாருக்கும் கிடையாது என அவர்கள் நினைக்கின்றார்கள். கோவியரே, முன்பிறவில் இந்த புல்லாங்குழல் எத்தனை பக்தி செயல்களை செய்தது என்பதை சற்று யோசித்து பார்க்கவும். நமக்கு தெரியாது எந்தெந்த தலங்களுக்கு முரளி யாத்திரை சென்றான் என்பது தெரியாது. என்னென்ன தவங்கள் ஏற்றினான் அல்லது என்னென்ன மந்திரங்கள் ஓதினான் என. இந்த புல்லாங்குழல் எதற்கும் சுத்தமாக உதவாது. ஏனென்றால் காய்ந்த மூங்கில் களி ஆயிற்று. மேலும் இந்த மூங்கில் ஆண் இனத்தைச் சேர்ந்தது. இருந்தாலும் இந்த புல்லாங்குழல் எப்போதும் பகவான் கிருஷ்ணன் உதட்ட அமிர்தத்தை பருகுகின்றது. அமிர்தம் என்றால் வேறு எங்கிலும் இத்தகைய இன்சுவை அமிர்தத்தை பார்க்க முடியாது. என்றாவது ஒரு நாள் இந்த அமிர்தம் கிடைக்காமலா போகும் என இந்த கோவியர்கள் உயிர் வாழ்கின்றார்கள். பகவான் கிருஷ்ணரின் உதட்ட அமிர்தம் கோவியன் உடைமை என்றாலும் வெறும் மூங்கில் களியான புல்லாங்குழல் இந்த அமிர்தத்தை பருகி கோபியரையும் வந்து பருகுமாறு அழைப்பு விடுக்கின்றது. இந்த மூங்கில் என்ன தவம் செய்ததோ, என்ன நற்காரியங்கள் புரிந்ததோ, புல்லாங்குழல் உதட்ட அமிர்தத்தை பருகிய பிறகு பெரும் பக்தர்கள் இதை பருகுகின்றார்கள். பகவான் கிருஷ்ணர் யமுனை
கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடும் போது இந்த நதிகளுக்குரிய தெய்வங்கள் பேர் அவா மற்றும் மகிழ்ச்சி பொங்க அவர் அதரம் சிந்தும் அமிர்தத்தை பருகுகின்றன. இந்த ஆறுகள் தவிர கங்கை, யமுனை ஆற்றங்கரை மரங்கள் பெருத்துறவிகள் போல தங்கள் வேர் வழியாக அவர் அதரத் துளிகளை பருகுகின்றன. இவ்வாறு கங்கை, யமுனை நதிக்கரை மரங்கள் எப்போதும் மகிழ்ச்சியில் இருக்கின்றன. இந்த மரங்கள் செய்யும் புன்சிரிப்பு, அதன் மலர்கள் சிந்தும் கண்ணீர், அதன் வடியும் தேன், ஒரு வைஷ்ணவரின் மூதாதையர் தெய்வீக இன்பம் அனுபவிப்பது எப்படியோ அப்படி அந்த குலத்தை சார்ந்த புல்லாங்குழல் குறித்து மரங்கள் மகிழ்ச்சி அடைகின்றன. இந்த புல்லாங்குழல் அவருடைய அந்தஸ்துக்கு அருகதை அற்றது ஆகும். இந்த புல்லாங்குழல் செய்த நல்ல செயல்களை என்ன என்பதை கண்டுபிடித்து நாமும் அவ்வாறு செய்யலாம். தகுதி இல்லாது போனாலும் புல்லாங்குழல் கண்ணனின் அதரத்தின் மதுரத்தை பருகுகின்றதே. இதை பார்த்த தகுதியற்ற கோவியராகிய நாம் வருத்தத்தில் சாகின்றோம். முற்பிறவி புல்லாங்குழல் இயற்றிய தவங்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு கோவியர்கள் தங்களுக்குள் நினைத்து கொண்டார்கள். பைத்தியம் போன்று பேசுகையில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பரவச நிலை அடைந்து விட்டார். சுரூப் தாமோதர், ராமானந்தராயர் இந்த இருவர்களுடன் ஆடினார், பாடினார். நினைவு மயங்கி கீழே விழுந்து விட்டார். இவ்வாறாக எம்பெருமான் இரவு பகலை கழித்து கொண்டு இருந்தார். ஒரு இரவின் பாதியை கிருஷ்ண லீலைகளை பற்றி பேசி கழித்தார் மகாபிரபு. எம்பெருமானின் மனநிலைக்கு ஏற்ற பாடல்களை சுரூப் தாமோதர் பாடினார். வித்யாபதி, சண்டிதாசா, ஜெயதேவ கோஸ்வாமி இயற்றிய கீதா கோவிந்தம் ஆகியவற்றிலிருந்து பாடல்களை மேற்கோள் காட்டி பாடினார் ராமானந்தராயர். சில சமயம் எம்பெருமான் சில பாடல்களை தாமே கூறி அவற்றை அழுது புலம்பி விவரிப்பார். அவர் முன் பாதி இரவு கழிந்த பிறகு பின்பாதி இரவில் சுரூப் தாமோதரா, ராமானந்தராயா இருவரும் எம்பெருமானை படுக்கையில் படுக்க வைத்தார்கள். பிறகு தங்கள் வீடு திரும்பிவிட்டார்கள். கோவிந்தா எம்பெருமானின் அரைக்கதவின் அருகே முடங்கிக் கொண்டார். விடிய விடிய மகாபுரு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லியபடி இருந்தார் அவர். இப்படியாக இருக்கும் சமயம் திடீரென பகவான் கிருஷ்ணரின் வேணுகானம் மகாபுரை உசுப்பிவிட்டது. எழுந்து வழக்கம்போல் 3 கதவுகளும் தாளிடப்பட்டு இருந்தாலும் பரவச நிலையில் மகாபுரு வீட்டை விட்டு கிளம்பிவிட்டார். இருட்டில் 3 உயரமான மதில்களை எகிரி தாண்டி சிம்மத்வாரத்திற்கு தெற்கு பக்கத்தில் இருக்கும் பசு துழுவத்தின் கட்டப்பட்டு இருந்த தைலங்கா ஜில்லா பசுக்கள் மத்தியில் விழுந்து கிடந்தார் அவர். இதற்கு இடையில் கோவிந்தா மகாபுரின் அறை நிசப்தமாக இருப்பதை உணர்ந்தார். உடனடியாக சுரூப் தாமோதரை கூப்பிட்டு கதவுகளை திறந்து பார்த்தார். சுரூப் தாமோதரா கையில் தீப்பந்தம் ஏந்தி வந்தார். பிற பக்தர்களும் வந்த பிறகு எல்லோருமாக சேர்ந்து எம்பெருமானை தேட ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு இங்கும் அங்கும் தேடி சுமத்வாரத்திற்கு தென் பக்கத்தில் பசு தொழுவம் ஒன்றை கண்டார்கள். அந்தோ அங்கே எம்பெருமான் பசுக்கள் நடுவே மூச்சை இழந்து கிடந்ததை பார்த்தார்கள். எம்பெருமானின் புஜங்களும் கால்களும் அவர் உடலில் இருந்து ஓட்டுக்குள் ஒடுங்கும் ஆமை போல ஒடுங்கி இருந்தன. மொத்தத்தில் அவர் ஒரு பெரிய பூசணி போல் இருந்தார். வாயில் உமிழ்நீர், நுரை, கண்களில் நீர், இப்படி மூச்சையாக கிடந்தவர் வெளியே சலனம் இல்லாமல் மரக்கட்டை போலும் உள்ளுக்குள் பிரமானந்தத்தை அனுபவித்து கொண்டு இருந்தார் அவர். பசுக்கள் எல்லாம் எம்பெருமானை சுற்றி அவரை முகர்ந்து பார்த்தன. பக்தர்கள் தடுத்து பார்த்தார்கள். அவை கேட்கவா செய்யும்? பல உபாயங்களால் பக்தர்கள் மகாபுரு எழுப்ப முயன்றார்கள். பிறக்கே திரும்பாததால் அவரை அப்படியே தூக்கி வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டார்கள். அங்கே பக்தர்கள் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உறக்க ஓத அவருக்கு பிறக்கே திரும்பிவிட்டது. திடீரென ஒடுங்கியிருந்த அவரது புஜங்களும் கால்களும் வெளியே துருத்தி பழைய நிலைக்கு திரும்பிவிட்டன. எழுந்து நின்றார். பிறகு உட்கார்ந்தார். இங்கும் அங்கும் பார்த்தவர், எங்கே என்னை கொண்டு வந்து விட்டீர்கள் என சுரூப் தாமோதரா இடம் கேட்டார். வேணுநாதம் கேட்டது. விருந்தாவனம் போனேன். அங்கே நந்தகுமாரன் மேய்ப்பு தரையில் புல்லாங்குழல் வாசித்து கொண்டு இருப்பதை பார்த்தேன். இவ்வாறாக தான் ரசித்த தெய்வீக காட்சி விவரித்து மேலும் தொடர்ந்தார் எம்பெருமான். மது சூதனன் திருமதி ராதாராணி அழைத்து கொண்டு ஒரு கொடி பந்தில் நுழைந்து விட்டார். அவ்வாறு நுழையும் முன் அவளுக்கு புல்லாங்குழல் சமிக்கை காட்டினார். அங்கே இருவரும் லீலைகளை அனுபவிப்பதற்கு கூடியிருந்தார்கள். நந்தகுமாரன் பின்னே நானும் சென்றேன்.
அவர் அணிகலன்களின் ஓசை என்னை வசப்படுத்தியது. கண்ணனும் கோபியர்களும் சகலவிதமான திருவிளையாடல்களை நடத்தி கொண்டு இருந்தார்கள். அந்த சிரிப்பு, அந்த பரிகாசம், அந்த பாசை என் காதில் தேனாய் வந்து பாய்ந்தது என்றார் அவர். இப்படியாக இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் எல்லோரும் கூப்பாடு போட்டு இங்கே கொண்டு வந்து விட்டீர்கள். அப்புறம் எப்படி கண்ணன் கோபியர் குரலை கேட்கவா முடியும்? புல்லாங்குழல் சப்தம் கேட்குமா? அணிகலன்கள் தான் ஒலிக்குமா என்றார் அவர். எனது செவி உணவில்லாமல் செத்து கொண்டு இருக்கிறது. ஏதாவது சுவையான சமாச்சாரம் கூறவும் என்றார் பக்தி பூரிப்பில் எம்பெருமான். எம்பெருமானின் பரவசத்தை புரிந்து கொண்ட சொரூப் தாமோதரா ஸ்ரீமத் பாகவதம் கோபியர் பாடியதை கூறும் பாடல் ஒன்றை தன் இனிய குரலில் பாடி காட்டினார் அவர். கோபியர்களின் இந்த பாடலை கேட்ட சைத்தன்ய மகாபுரு பூரிப்படைந்து விட்டார். பிறகு பாடலை விளக்கினார். கோபியர்கள் ராச நடன மேடையில் பரவசம் மேலிட ஏறினார்கள். ஆனால் பகவான் கிருஷ்ணன் அலட்சிய வார்த்தைகளை ஒதுக்கி போகும் வார்த்தைகளை கேட்டதும் சரி, இவர் நம்மை கைவிடப் போகின்றார் என புரிந்து கொண்டார்கள். கோபத்தில் அவரை நிந்தனை செய்தார்கள். காதலா, தயவு செய்து ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கூறும். இந்த அகிலத்தில் இருக்கும் இள மங்கையரில் யார் உன் குழலோசை கேட்டு ஒதுங்குவார்? நீ குழல் ஓதும்போது யோகினி வடிவத்தில் ஒரு தூது நங்கை எழுதுகின்றாள். இவள் மந்திரங்கள் உச்சரிப்பதில் கை தேர்ந்தவள். இந்த தூது நங்கை புவனத்தில் உள்ள அனைத்து மங்கையரையும் வசீகரித்து உன்னிடம் இருக்கின்றாள். மூத்தோர் சொல் வார்த்தை கேளாத கோபியரை யோகினி மாற்றுகின்றாள். கடைசியில் அந்த யோகினி மங்கையரை காம விதிம்பில் தங்களிடம் சரண் அடையச் செய்கின்றாள். உனது குழலோசை, அதனுடன் உள்கடைக்கண் வீச்சு, அது விடும் மன்மத பானம் இவையாவும் வாழ்க்கை நெறிகளை புறக்கணிக்க தூண்டுகின்றன எங்களை. இதனால் காம இச்சையுடன் அச்சம் நாணம் தவிர்த்து தங்களிடம் வருகின்றோம். நீங்களோ எங்களிடம் கோபிக்கின்றீர்கள், குறை காண்கின்றீர்கள், கணவன் குழந்தை துறந்தோம் என்ற குற்றம் சாட்டுகின்றீர்கள். அறநெறி பற்றி நீங்கள் உபதேசிக்கையில் செய்வது அறியாது தவிக்கின்றோம் என்றார்கள் அவர்கள். எங்களுக்கு தெரியும், இது நன்கு திட்டமிடப்பட்ட தந்திரம் என பெண்களை ஒரேடியாக மாய்க்கும் கேலி வார்த்தைகளை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நாங்கள் உங்களுடைய நிஜ மனம், வார்த்தை, நடத்தை மாறுபட்டது என அறிவோம். தயவு செய்து இந்த தந்திரங்களை விட்டுவிடுங்கள். தங்கள் வேணுநாதத்தின் இனிய அமிர்தம், தங்கள் அன்பான வார்த்தையின் மதுரம், தங்கள் ஆபரணங்கள் விடுக்கும் மதுர ஓசை இவையாவும் எங்கள் செவி, மனது, உயிர் இவற்றை ஈர்க்கின்றன. இப்படி நீங்கள் எங்களை கொள்கின்றீர்கள். ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு இந்த வார்த்தைகளை பக்தி பரவசத்தில் மிதக்கையில் கோபம் பொங்க பேசினார். இதே நிலையில் திருமதி ராதாராணி பாடிய பாடலை பாடி விளக்கம் அளித்தார். கீழ் இருக்கும் குரல் வலையில் இருந்து எழும் கண்ணனின் குரல் சற்று முன்பே திரண்ட மேகங்கள் முழங்கும் இடியோசை விட கணீரண்ட ஒலிப்பதாகும். குயிலையும் பலிக்கும் குரல் அவரது குரல். அவர் இசைக்கும் கானம் அதி இனிமையானது. அதில் ஒரு துணுக்கு இந்த ஜகத்தை வெள்ளத்தில் ஆழ்த்தும். இந்த துணுக்கு ஒருவன் காதில் நுழைந்தால் அவனுக்கு வேறு எதுவும் காதில் விழாது என்றார் அவர். எனது அருமை தோழியே, என் செய்வதென்று சொல். என் காதுகளை கண்ணனின் குரல் ஒளி களவாடி விட்டது. ஆகையால் இனிமேல் என்னால் கண்ணனின் தெய்வீக நாதத்தை கேட்க இயலாது. ஆதலால் அது கிடைக்காமல் நான் சாகாத குறையாக தவித்து கொண்டு இருக்கின்றேன் என்றார் அவர். பகவான் கிருஷ்ணரின் வேணுகானம் மங்கையர் எங்கிருந்தாலும் ஒரு தடவை கேட்டாலும் இருதயத்தை கொள்ளையிட்டுவிடும். ஏக்கத்தில் இந்த மாதர் மெலிய அறையில் பூட்டிய ஒட்டியானம் தளர்ந்து கண்ணனிடம் சரண் அடைகின்றார்கள். அதுவும் கூலி வாங்காத பணிப்பெண்ணாக உன்மத்தம் பிடித்த இவர்கள் கண்ணன் இடம் ஓடுகின்றார்கள். பகவான் கிருஷ்ணரின் வேணுகானத்தை கேட்டால் பாக்கியலட்சுமியும் அவர் பின் ஓடி வருவாள். அவர் சகவாசம் கிடைக்காதா என்ற ஏக்கத்தில். ஆனால் திருமகளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கப் போவது கிடையாது. கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஆசை அலைகள் எழுந்து விழுந்து முட்ட திருமகள் ஜப தபங்களை மேற்கொள்கின்றாள். ஆயினும் கண்ணன் வந்தபாடு கிடையாது. பகவான் கிருஷ்ணரின் சொல் அமிர்தம், தண்டை வளையல் ஓசை அமுதம், குரல் அமுதம், வேணுகாத நாதம் இவையாவும் கொடுத்து வைத்த பாக்கியவான்களுக்கு கிடைக்கும்.
இவற்றை கேளாத செவி துளை விழுந்த சங்கு போல் உருப்படாத உறுப்பாகும். இவ்வாறாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு புலம்புகையில் கொந்தளிப்பும் பரவசும் அவரில் எழுந்து நிற்க அவர் மன நிம்மதி இழந்தவர் ஆனார். அவரிடத்தில் எத்தனையோ பரவச அறிகுறிகள் தோன்றின. விசாரம், பிளாக்கணம், கவனம், அவா, அச்சம், திடசித்தம், ஞாபகம் போன்ற அறிகுறிகள் காணப்பட்டன. இந்த பரவச அறிகுறிகள் முன்னொரு சமயம் பில்வமங்கல தாக்குராவில் எழுந்ததாக திருமதி ராதாராணி சாட்சியம் உரைக்கின்றாள். உத்தம பிரதேசத்தைச் சேர்ந்த லீலாசுகர் பெண் பித்தனாக வாழ்க்கையை நடத்தி தாசியின் மூலம் ஞானம் பெற்று பெரிய இன்பமாக குருவாயூரப்பனின் பக்தனாகி கிருஷ்ண காரண அமிர்தத்தை எழுதி பில்வமங்கல சுவாமிகள் என்று அறியப்பட்டவர் ஆகிவிட்டார். அதே தெய்வீக பக்தி பரவச நிலையில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு அந்த பாடலை பாடி பின்பு தன் தெய்வ பித்து மனநிலையில் அதன் பொருளை விளக்கினார். அவர், அந்தோ நான் என்ன செய்வேன், யாரிடம் பேசுவேன், கண்ணனை சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையில் நான் செய்ததெல்லாம் முடியட்டும். இங்கு மங்களகரமான விஷயங்கள் ஏதாவது கூறுங்கள், ஆனால் கண்ணனை பற்றி பேசாதீர்கள். கண்ணா என் உள்ளத்தில் காமதேவனாக வீற்றியிருப்பவன். அவன் எங்கனம் அவனை பற்றி பேசாது இருப்பது? அவனை ஒரு நொடியும் மறக்க மாட்டேன். அவன் உதிக்கும் மத்தாப்பு சிரிப்பு இனிமையிலும் இனிமை ஆனது, மனதுக்கும் கண்ணுக்கும் விருந்தானது. நொடிக்கு நொடி என் தாபம் ஏறிக்கொண்டு போகின்றது என்றார் அவர். கண்ணனை விட்டு அகன்ற பிரிவு என்னை பொறுமை இழக்கச் செய்து இருக்கின்றன. அவனை சந்திப்பதற்கான வழி எனக்கு தெரிய கிடையாது. தோழியர்களே, புலம்புவதால் நீங்களும் மனநிலை தொலைத்தவர்கள் ஆகிவிட்டீர்கள். தோழியரே, கண்ணனை சந்திக்க என்ன செய்யலாம்? எங்கு போவேன்? கண்ணனை காணாததால் என் ஜீவன் பிரிகின்றது. திடீரென ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு அமைதியாகிவிட்டார். தன் மனநிலையை அவர் யோசித்து பார்த்தார். அந்த சமயத்தில் அவருக்கு பிங்களையின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்துவிட்டன. அதாவது, நம்பிக்கை மேல் நம்பிக்கை வைத்தால் துயரமே மிஞ்சுகின்றன. நம்பிக்கையை அற்றுப்போனால் எதிர்பாராத சந்தோஷம் கிட்டலாம் என்றார் அவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான திருமதி ராதாராணி சொன்னதை மகாபுரு கூறினார். கண்ணனை பார்ப்போம் என்ற நம்பிக்கையை கைவிட்டுவிட்டால் சந்தோஷம் கிட்டும். எனவே இந்த கண்ணன் விவாதத்தை நிறுத்துவோம், மங்களகரமான வேறு ஏதாவது விஷயத்தை பேசுவோம் என்றார் அவர். இப்படி சொல்லும்போதே திருமதி ராதாராணி கண்ணனை நினைத்தாள். ஏன் நினைத்தாள் என்றால், அவர் திடீரென அவள் இருதயத்தில் தோன்றியதால். யாரை மறக்க நினைக்கின்றாரோ அவர் தன் இருதயத்தில் இருப்பதாக ராதாராணி தன் தோழியரிடம் கூறினாள். திருமதி ராதாராணி பரவசம் கண்ணனை மன்மதனாக நினைக்கச் செய்தது. இந்த எண்ணமே அவளை அச்சுறுத்தது. தன் இருதயத்தில் புகுந்த மன்மதன் அகிலத்தை வென்றவன் என, தன் இதயத்தில் புகுந்த அவன் தன் பெரிய எதிரி என, தன்னை மறக்க அனுமதிக்க மாட்டான் என அவள் புலம்பினாள். திருமதி ராதாராணியின் மனதில் அடக்க முடியாத ஆசை எழுந்தது. கண்ணனை நினைக்காவிட்டால் தரையில் விடப்பட்ட மீனாக மனம் துடிதுடிக்கும். மறுபடியும் அவரை நினைக்கையில் அவர் புன்முறுவலிக்கும் முகத்தை பார்க்கையில் மனதும் கண்ணும் மகிழ்ந்து கண்ணனுக்காக தாவும் 2 பங்கு ஏறிவிடும். ஓ கண்ணா, என் வாழ்க்கை பொக்கிஷமே, எங்கே போனாய்? கமலக்கண்ணன் எங்கே? எல்லா தெய்வீக தன்மைகளும் கொண்ட பகவத் சமுத்திரம் எங்கே? மஞ்சள் உடையணிந்த மன்மத மலர் மார்பன் எங்கே? ராச நடன நாயகன் எங்கே? நான் எங்கே போவேன்? எங்கே போனால் கண்ணன் இருப்பார் என கூறினால் அங்கே போவேன் என்றார் அவர். இதை சொல்லும் பொழுதெல்லாம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு திடீரென எழுந்து ஓடத் தொடங்கிவிட்டார். சுருப் தாமதர் அவரை பிடித்து தனது மடியில் கிடத்தி அவரை வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்தார். மகாபுருவுக்கு புற உலக நினைவு திரும்பியது. சொருப்பா, ஏதாவது பாடுங்கள் என்றார் அவர். கீதா, கோவிந்தம், வித்யாபதி கவிதை இவற்றிலிருந்து சொருப் தாமதர் பாடவே மகாபுரு மகிழ்ந்து போனார். ஒவ்வொரு இரவும் பகலும் அவருக்கு இப்படி மனநிலை கெட அவர் இப்படி பித்தன் போல் உணர்வார். கிருஷ்ண பக்தி ஆழமானது. அந்த பக்தியின் இனிமை சுவைத்ததன் மூலம் மகாபுரு அதன் இறுதி எல்லையை காட்டினார் அவர். சைத்தன்ய மகாபுருவின் தாமரை திருவடிகளை அனைத்து வழியிலும் வணங்கவும்,
இப்படியாகத்தான் கிருஷ்ண பக்தி என்ற அமிர்த சுரவி கிட்டும் ஆகும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்